Hi all, welcome to Vijay Kumar IAS Academy. So last classல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே 4 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன் 2 கிளாஸ் பார்த்திருக்கோம், பிளஸ் பெர்சன்டேஜ் 2 கிளாஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ சுருக்குதல் அப்புறமா சதவிகிதம் பார்த்திருக்கோம். இப்போ சதவிகிதத்தோட ஒரு விதமான கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சதவீதத்தோட கண்டினியூஷனா என்ன டாபிக் மேம் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போறோம், லாபம் மற்றும் நட்ட கணக்குகள். ஸோ இது எப்படி நமக்கு பெர்சன்டேஜ் இல்ல சதவீதத்தோட கண்டினியூஷன் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்ல பேங்க்லயோ எது வேணா எடுத்துக்கலாம், அங்க இருக்கக்கூடிய லாபத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? எப்பயுமே லாபம் இவ்வளோ கோடி வந்துச்சு, இவ்வளோ மில்லியன் வந்துச்சு அப்படின்னு நம்ம யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். எவ்வளவு சொல்லுவோம்? இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். நஷ்டம் ஆனாலும் நம்ம முதலீடு பண்ணதுல இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ அப்போ நம்ம இது கார்பரேட் ஆஃபீஸ் இல்ல பிரைவேட் ஆஃபீஸ் அப்படின்றத வச்சு சொல்லலாம். இல்ல கவர்மெண்ட்ல நம்ம போடக்கூடிய பட்ஜெட் அது எல்லாமே நம்ம ஏதாவது ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாலும் அது கெயினா லாஸா, சோ அந்த மாதிரி நம்ம சொல்றப்போ எல்லாமே சதவீதத்துல தான் சொல்லுவோம். சோ அப்ப அங்க இருக்கிற பேசிக்க தான் எடுத்துட்டு இங்க அப்ளை பண்ண போறோம். அதை தாண்டி இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாபம் நட்டம் எதை பொறுத்து சொல்லுவோம், அதை எப்படி கால்குலேட் பண்ண போறோம், இது எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பிரைவேட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலயும் தேவைப்படும். சோ அப்போ நமக்கு பெர்சன்டேஜ் கண்டினியூஷன் தான் இந்த லாபம் மற்றும் நட்டம் கணக்குகள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, இதுவுமே நமக்கு பெர்சன்டேஜ் உடைய கண்டினியூஷன் தான். சோ அப்போ பெர்சன்டேஜ்ல நம்ம 1/5 1/3 அதெல்லாம் 33.33%, 1/4னா 25% அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ஷார்ட்கட் பேசிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இல்லை, இல்லை இன்னைக்கு கிளாஸ்க்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் கிளாஸை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ அப்ப அதெல்லாம் இங்க அப்ளை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணுவோம். இப்போ 10% அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 10/100. அதை தான் நம்ம நேரடியா என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னோம்? 1/10 அப்படின்னு பிராக்ஷன் பின்னமா எழுதுறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ 25% அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 25/100 அப்படின்னு போடுவோம். அப்போ அதை நம்ம மாத்திரப்ப என்ன பண்ணுவோம்? 1/4 அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு பின்னமா பிராக்ஷனா எழுதுவோம் இல்லையா? சோ இப்போ அந்த 25% ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்தா, இப்போ நம்ம எழுதக்கூடிய அந்த பின்னத்துல 1/4 அப்படின்னு எழுதுறோம்ல, அப்ப அதுல 1 என்னது 4 என்னது அப்படின்றது டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியம். சோ அப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நமக்கு இம்பார்ட்டண்டா ஒரு 4-5 டேர்ம் தெரிஞ்சிருக்கணும். அந்த டேர்ம் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? உள்ள சம் எல்லாமே போக முடியும். சோ இப்ப ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு தெரியும் லாபம், லாஸ் அப்படின்னா நஷ்டம். சோ இது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்ல டே டு டே யூஸ் பண்றதுதான். அப்போ இதை நம்ம எதை பேஸ் பண்ணி லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லுவோம்னா, 2 விலையை பேஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ நம்ம முதலீடு செஞ்சிருக்கிற தொகை, ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அதைதானே இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இப்ப அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம விக்கிறோம் அப்படின்னா, இப்ப நான் வாங்குற விலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த வாங்குற விலைய இன்னொரு டேர்ம்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இத காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஏதாவது ஒரு பொருளை நான் ஒரு காஸ்ட் கொடுத்து விலை கொடுத்து வாங்குறேன், சோ அதுதான் நம்ம காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வாங்கிட்டு நான் அதை வியாபார நோக்கில தான் வாங்குறேன், சோ அதனால அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரீசேல் பண்ண போறேன். இப்ப நான் ரீசேல் பண்ற வேல்யூவை, ரீசேல் பண்ற ஒரு விதமான அமௌண்ட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா விற்ற விலை அப்படின்னு சொல்லுவேன். இதை இங்கிலீஷ்ல செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப மிக முக்கியமான 2 விலை என்ன விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாபம் மற்றும் நட்டம் பத்தி பேசுறப்போ ஒண்ணு காஸ்ட் பிரைஸ், இன்னொன்னு செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம், இல்ல வாங்கிய விலை அப்படின்னு கொஸ்டின்ல இருக்கும். அதுக்கப்புறம் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா விற்ற விலை அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல இருக்கும். இப்ப காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் அப்படின்னு 2 விதமான பிரைஸ் பார்த்துட்டோம் இல்லையா? சோ அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் நமக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நம்ம அதை லாபம் அப்படின்னு சொல்லுவோம், எப்படி இருந்தா நம்ம அதை நஷ்டம்னு சொல்லுவோம். சோ இப்ப நான் ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு அதே பொருளை நான் 150 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னா, இப்ப அது எனக்கு லாபமா நட்டமா? ஏன்னா நான் அந்த பொருளை கொடுத்து வாங்கின விலை 100 ரூபாய் தான், ஆனா நான் உங்களுக்கு அதை விற்கிறது 150 ரூபாய். அப்போ என்ன நடக்குதுங்க? 50 ரூபாய் நான் லாபம் வச்சு உங்களுக்கு விற்கிறேன், ஓகேவா? சோ அப்ப 50 ரூபாய் லாபம் வச்சு வித்திருக்கேன் அப்படின்னு ஒரு பொருளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? சிம்பிளா 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிடலாம். இதுவே நான் அதை மாதிரி ஒரு 100 பொருள் உங்ககிட்ட வித்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு நம்ம மணி வேல்யூ சொல்றப்போ, காசு வச்சு சொல்றப்போ அது பெரிய வேல்யூவா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? லாபம் நட்டம் இது எல்லாத்தையுமே நம்ம சதவிகிதத்துல தான் சொல்லுவோம். சரியா? இப்போ ஏற்கனவே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் வாங்கினது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அப்ப காஸ்ட் பிரைஸ் சிபி அப்படின்னு எழுதுவோம், அது 100 rupees. இப்ப நான் அதை விற்கிறேன் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் விற்ற விலை அப்படின்னு சொல்லுவோம், அதை நான் 150 ரூபாய்க்கு
வித்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இங்க என்னது என்னுடைய காஸ்ட் பிரைஸ், நான் வாங்கின விலையை விட செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இங்க என்னது, இது எனக்கு ப்ராஃபிட் இல்லையா, நான் வாங்கினதை விட 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்திருக்கேன். சோ அப்ப அது என்னது, ப்ராஃபிட். அப்ப நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு எப்ப சொல்லுவோம், என்னுடைய செல்லிங் பிரைஸ் வந்து கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸா இருந்துச்சு அப்படின்னா அப்போதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் இல்ல லாபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ப்ராஃபிட் இல்ல லாபத்துக்கு நம்மளே இப்ப ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணலாமா, எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், ப்ராஃபிட் எப்படி சொல்லலாம், ப்ராஃபிட் எவ்வளவு அமௌண்ட் எனக்கு இங்க 50 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சோ இதுதான் நமக்கு என்னது, ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன வந்துரும், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வந்துரும். ஆனா நமக்கு எக்ஸாம்ல நேரடியா ப்ராஃபிட் எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்பதான் நான் சொன்ன பெர்சன்டேஜோடைய சதவீதத்தோட கனெக்ட் பண்ணி கேட்பாங்க. அப்போ லாப சதவிகிதம் எவ்வளவு அப்படின்றதான் கேட்க போறாங்க. இப்ப லாப சதவீதம் இல்ல நட்ட சதவீதம் அப்படின்னு நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம், நான் விக்கிற விலையை பேஸ் பண்ணியா சொல்லுவேன், நான் எவ்வளவு விலைய வாங்கியிருக்கேனோ சோ அதை பேஸ் பண்ணி சொல்வேன். இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 150 ரூபாய்க்கு வித்திருக்கேன். 100 ரூபாவை விட 50 ரூபாய் ஜாஸ்தி. அப்ப 100 ரூபாய் தான் எனக்கு என்னது அப்படின்னா அதை பேஸா வச்சுதான் லாபமா நட்டமான்னு சொல்லுவேன். இப்ப நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு விக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 80 ரூபாய்க்கு விக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்க என்னது, 100 ரூபாய்க்கு நான் வாங்கின பொருளை 80 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணிருக்கேன், வித்திருக்கேன். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, நான் வாங்கின விலையை விட நான் விற்ற விலை என்னது கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு, 20 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்போ எனக்கு என்னது, நஷ்டம், 20 ரூபாய் நஷ்டம் இல்லையா. அப்போ இங்க எது நமக்கு சேமா இருக்கு, த்ரூ அவுட் ஃபுல்லா நமக்கு எது சேமா இருக்கு, நான் இப்ப பேசின ப்ரொசீஜர்ல எது நமக்கு அப்படியே இருக்கு அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் மாறாம அப்படியே இருக்கு. அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ பொறுத்துதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் வந்து நஷ்டத்துக்கு வித்திருக்கேனா இல்ல லாபத்துக்கு வித்திருக்கேனா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ லாபம் நஷ்டம் ரெண்டுமே எதை பொறுத்துதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடக்க விலை காஸ்ட் பிரைஸ பொறுத்துதான் கண்டுபிடிப்போம். அப்ப இப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொஸ்டின்ல கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 அப்படின்னு எழுதணும். சோ இப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னது, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இன்டு 100 எதுக்கு, பெர்சன்டேஜ்ல நமக்கு வேணும்னால இன்டு 100. பெர்சன்டேஜ்ல இருந்து எனக்கு பின்னமா மாத்தணும், நான் என்ன பண்ணணும், டிவைடட் பை 100. இந்த பேசிக் எல்லாமே நம்ம பெர்சன்டேஜ் கிளாஸ்லயே கவர் பண்ணோமா. இப்ப நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இப்ப இதே மாதிரி நஷ்ட சதவீதத்துக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வந்துரும், நட்ட சதவீதம் இல்ல நஷ்ட சதவீதம், லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு வந்துரும். இப்போ இதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ் 80 ரூபாய் அப்படின்னா இங்க எனக்கு என்னது, லாஸ் 20 ரூபாய். அப்போ லாஸ் அப்படின்றது நமக்கு இங்க என்ன வந்துரும், லாஸ் வேணும் அப்படின்னா லாஸ் நம்ம எப்ப சொல்லுவோம், என்னுடைய காஸ்ட் பிரைஸ் கிரேட்டர் தேன் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா நான் அதை என்ன சொல்லுவேன், லாஸ் அப்படின்னு சொல்லுவேன். சோ அப்ப லாஸ்ன்றது நமக்கு என்ன வந்துரும், காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இப்ப லாஸ் பெர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா என்ன வந்துரும், லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அப்போ கீழே எப்பயுமே நமக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் தான் இருக்கும். அப்போ லாபமோ நஷ்டமோ எதை பொறுத்துதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதான் நமக்கான பேசிக் ஃபார்முலா. இந்த டாபிக்ல லாபம் நட்டும் நஷ்டம் இது மட்டும் இல்லாம வேற என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வச்சு பார்ப்போம். டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா டாக்ஸ். டிஸ்கவுண்ட் அப்படின்றது நமக்கு என்னது, தள்ளுபடி. இப்ப தள்ளுபடி அப்படின்னு வர்ற இடத்துல நம்ம அங்க வந்து என்ன பிரைஸ பத்தி பேச மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ பத்தி நான் பேச மாட்டேன். அங்க புதுசா ஒரு பிரைஸ் பேசுவோம். என்ன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ், எம்பி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அந்த டேக்ல எல்லாம் இருக்கும்ல எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு, சோ குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த டேக்ல ஒரு 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். ஓகேவா, தள்ளுபடி கொடுப்பேன். சோ அப்போ அங்க தள்ளுபடி அப்படின்ற டேர்ம் வந்துட்டாலே அங்க நம்ம ரெண்டு விலையை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். என்னென்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸையும் செல்லிங் பிரைஸையும் மட்டும்தான். அங்க நம்ம காஸ்ட் பிரைஸ பத்தி பேச மாட்டோம். அப்போ இங்க எனக்கு தள்ளுபடி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் பேஸ் பண்ணி. ஏன்னா அந்த எம்ஆர்பி அந்த டேக்ல இருக்கிற அந்த மார்க்கெட் பிரைஸ் மேலதான் எப்பயுமே என்ன பண்ணுவோம், தள்ளுபடி கொடுப்போம். 10%, 20% அப்படின்னு தள்ளுபடி கொடுப்போம். சரியா? சோ அப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்றது நம்ம
எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இப்ப மார்க்கெட் பிரைஸ் 500 ரூபாய் இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன், செல்லிங் பிரைஸ் வந்து கொடுப்பேன். மார்க்கெட் பிரைஸ் எனக்கு அந்த டேக்ல 500 ரூபாய் இருக்கு, அதுல இருந்து நான் 10% தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் விற்பேன். ஓகேவா? அப்ப டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்னது, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இப்ப இதுவே எனக்கு டிஸ்கவுண்ட் தள்ளுபடி சதவிகிதம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும்னா என்னது, டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100. ஏன்னா டிஸ்கவுண்ட் எப்பயுமே எந்த ரூபாய் மேலதான் கொடுக்குறோம், மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலைக்கு மேலதான் நம்ம என்ன பண்றோம், டிஸ்கவுண்ட அப்ளை பண்றோம். ஓகேவா? சோ இது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து டாக்ஸ். இப்போ டாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், நார்மலா ஒரு பொருளோட விலை இருக்கும். சோ அவங்க வந்து நமக்கு ஒரு விலைக்கு சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்போ விலைக்கு சேல் பண்றாங்க அப்படின்னா அந்த செல்லிங் பிரைஸ் மேல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டாக்ஸ அப்ளை பண்ணுவோம். சோ அப்ப டாக்ஸ்ன்றது நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும், நான் 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன், அங்க டாக்ஸ் வந்து 5% அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த 100 ரூபாய்க்கு 5% சேர்த்து எப்பயுமே சொல்லுவேன். சரியா? சோ அப்ப டாக்ஸ்ன்றது நம்ம எப்பயுமே என்னதான் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்ப நான் 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன நடக்கும், எனக்கு 100% இருந்து டிஸ்கவுண்ட்ன்றது எப்பயுமே குறையும். ஓகேவா? சோ அப்போ இங்க டாக்ஸ் அப்படின்றது எனக்கு என்னது, எப்பயுமே 100% பிளஸ் டாக்ஸ் அப்படின்னு தான் போடும். சரியா? சோ இப்ப இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம். இப்ப நம்ம ஏற்கனவே பெர்சன்டேஜ்ல பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ அந்த பாக்ஸ் மெத்தடையும் கொண்டு வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த பெர்சன்டேஜோட கண்டினியூஷன் இல்ல எக்ஸ்டென்ஷன் டாபிக் தான் நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்றோம். சோ அது எப்படி மேம் நம்ம அந்த பாக்ஸ் மெத்தடை இங்க கொண்டு வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் சொல்றேன் நான், அதுக்கப்புறம் நான் டாக்ஸ் சொல்றேன். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், லாஸ் எப்படி கண்டுபிடிப்போம். இப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எப்படி, லாஸ் பர்சன்டேஜ்னா எப்படி, இந்த ரெண்டு ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இப்ப நான் வந்து அந்த பாக்ஸ் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். இப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது எப்பயுமே நம்ம என்ன வச்சுக்க போறோம் அப்படின்னா 100% அப்படின்னு வச்சுக்க போறோம். இப்ப எனக்கு நான் 100% அப்படின்னு காஸ்ட் பிரைஸா வச்சுக்க போறேன். இப்ப நான் ஒரு பொருளை 20% லாஸுக்கு வித்திருக்கேன் அப்படின்னா அப்போ அங்க என்ன நடக்கும், 100%க்கு நான் வாங்கியிருக்கேன், 20% நான் வந்து லாஸுக்கு வித்திருக்கேன் அப்படின்னா 100 - 20, அப்போ 80% என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். இதுவே கெயின் அல்லது லாபம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் 100% காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு அங்க வந்து 20% லாபம் அப்படின்னா என்னது, 100 + 20 120%க்கு நான் என்ன பண்ணிருக்கேன், வித்திருக்கேன் அப்படின்னு வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், பாக்ஸ் மெத்தட் அப்ளை பண்ண போறோம். மேம் புரியல மேம் அப்படின்னா சம்முக்குள்ள போறப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா புரியும். பாக்ஸ் மெத்தட் போறப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்கிப் பண்ணலாம், பிளஸ் ஃபார்முலாஸும் நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? சோ நம்ம புக்ல என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றேன். அதை நம்ம எப்படி சிம்பிளா நமக்கு ஏத்த மாதிரி இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸாம் ஹால்ல எழுத முடியாது இல்லையா? சோ அது நமக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சைட்ல ரஃப் ஷீட்ல அப்படின்றதையும் நம்ம சேர்த்து சொல்லிடலாம். இப்ப பாருங்க நம்ம புக்ல இதான் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன இருக்கும், நம்ம புக்ல பாக்ஸ் கண்டென்ட், அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கும். சோ அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சம்ஸ்ல ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்ற கான்செப்டை உள்வாங்கிட்டு இத மாதிரி நீங்க வேற கொஸ்டின்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இந்த வீடியோ பாருங்க, அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோல இருக்க சம்ஸுக்கு நீங்க அப்படியே திரும்ப வீடியோ பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சோ சால்வ் பண்ணி பார்க்க முடியல மேம், வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நானா சால்வ் பண்ணி பார்க்க ட்ரை பண்றேன், பட் முடியல அப்படின்றப்போ எங்க லேக் ஆகுறீங்க, நம்ம எங்க திங்கிங்க மிஸ் பண்றோம், எங்க மிஸ் மேட்ச் பண்றோம் அப்படின்றத யோசிச்சுட்டு வீடியோவை பார்த்துட்டு திரும்ப சால்வ் பண்ணுங்க. ஃபுல்லா இந்த சம்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க PYQ போலாம். PYQs இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிட்ட டெஸ்ட் சீரியஸ் இருக்கு, சோ நீங்க அதையும் அடாப்ட் பண்ணிக்கலாம். சரியா? சோ அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க பாக்ஸ் கண்டென்ட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னா
ப்ராஃபிட்னு நம்ம எப்ப சொல்லுவோம், நான் விக்கிற விலை வந்து ஜாஸ்தியா இருக்கு நான் வாங்கின விலையை விட அப்படின்னா அப்பதான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு ப்ராஃபிட். லாஸ் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சோ இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100, லாஸ் பெர்சன்டேஜ் வேணும்னா லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. சோ இந்த 4 ஃபார்முலாவும் தான் இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு வர்றப்போ நான் இந்த குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் மேலதான் டிஸ்கவுண்ட் சொல்லுவேன். சோ அப்ப மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வேணும்னா டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டு 100. நமக்கு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் மட்டுமே எப்பயுமே கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. நமக்கு ஒரு சில நேரத்துல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க, காஸ்ட் பிரைஸ் என்ன செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை தான் ரீஅரேஞ்ச் பண்ணி இங்கே இருக்கும். ஓகேவா, இதை நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சோ சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இருக்கு. இப்ப நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ எப்பயுமே எது மேலதான் நம்ம கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், காஸ்ட் பிரைஸ் மேலதான் கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு எவ்வளவு லாபம் சொல்றாங்க அப்படின்னா 100 பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 100, நஷ்டம் சொல்றாங்க அப்படின்னா 100 மைனஸ் லாஸ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் பிரைஸ். புரிஞ்சிருச்சா? சோ இப்ப ப்ராஃபிட்னா 100 பிளஸ், லாஸ்னா 100 மைனஸ் இன்ட்டு இங்க காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு போடணும். இதுவே செல்லிங் பிரைஸ்ல கேட்டிருக்காங்க, அதாவது இங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டு நமக்கு காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும், எனக்கு இந்த பின்னம் வந்து தலைகீழா எழுதியிருப்போம். 100 by 100 பிளஸ் ப்ராஃபிட், 100 by 100 மைனஸ் லாஸ் அப்படின்னு போட்டிருப்போம். சோ இப்ப ஃபார்முலா கிளாரிட்டி, கான்செப்ட் கிளாரிட்டி கொஞ்சம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சம்முக்குள்ள போறப்ப எப்படி சிம்பிளா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் லாப சதவிகிதம் காண்க அப்படின்னு இருக்கு. சோ என்ன கொடுத்துட்டுருக்காங்க, ஃபர்ஸ்ட் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை அப்படின்னு இருக்கு. சோ வாங்கிய விலை அப்படின்னா இங்க என்னது நமக்கு காஸ்ட் பிரைஸா, விற்ற விலை அப்படின்னா என்னது செல்லிங் பிரைஸ். சோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணலாம், இந்த விகிதம் ரேஷியோவை நம்ம பின்னமாவும் எழுதலாம். சோ அதனாலதான் நான் பின்னம் ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன். சோ வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை, சோ காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ், இதுதான் 4:5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 4/5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவிகிதம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு காமன் இப்போ நான் வந்து 40 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு நான் அதை 50 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்ப நான் என்ன சொன்னேன், 40 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதை 50 ரூபாய்க்கு விற்கிறேன். சோ அப்ப இது செல்லிங் பிரைஸ், இது என்னுடைய காஸ்ட் பிரைஸ். இப்போ இதை நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் என்னுடைய செல்லிங் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸையும் ஒப்பிட விரும்புறேன், கம்பேர் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து வாங்கின விலையை விட 1 மடங்கு ஜாஸ்தியா 1.5 மடங்கு ஜாஸ்தியா வித்திருக்கேன், இல்ல 2 மடங்கு ஜாஸ்தியா வித்திருக்கேன் அப்படின்னு நம்ம மடங்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம இங்க விகிதம் முறையில எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சரியா? சோ அப்போ இதை நான் வந்து சிம்பிள் டேர்ம்ல நான் வந்து இதை கேன்சல் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னா அதை தான் நம்ம விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். பெர்சன்டேஜும் நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அது வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா ஓவராலா என் மார்க்கு உங்க மார்க்கையும் ஓவரால் பெர்சன்டேஜா சொல்லுவோம். நான் 60%, நீங்க 70% அப்படின்னு சொல்லுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மடங்கு, மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளை, பெருக்கல், அந்த மாதிரி நான் வந்து ஒப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை விட நீங்க 2 மடங்கு நல்லா படிக்கிறீங்க, 3 மடங்கு நல்லா படிக்கிறீங்க, 3 மடங்கு ஃபாஸ்டா ஓடுறீங்க. சோ அந்த மாதிரி நான் மடங்குல சொல்லணும் அப்படின்னா இன்னும் எளிதா சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விகிதம் யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ நான் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய்க்கு வித்திருக்கேன் அப்படின்னா இது ரூபாய் கணக்குல தான் இருக்கு. இதை நான் இப்போ வந்து விகிதமா நான் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணும், இதுக்கு நடுவுல இருக்கிற காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அடிச்சுட்டு சிம்பிள் டேர்ம்ல எழுதணும், எளிதான முறையில எழுதணும். அப்ப இங்க என்னது 0 காமனா இருக்கா, 4:5 அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் 4 5க்கும் காமனா எதுவுமே இல்லை. அப்ப இங்க என்ன மீனிங், 4 × 10 5 × 10 அப்படின்னு இருந்திருக்கு. அதுல இந்த 10 எனக்கு அடிபட்டு 4:5 ரேஷியோ அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இங்க 4:5 அப்படின்னா காமனா ஏதோ ஒரு எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ இருந்திருக்கு, அது கேன்சல் ஆயிட்டு எனக்கு 4/5 இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நமக்கு கான்செப்ட். நமக்கு அந்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்லாம் நம்ம போட்டு யோசிச்சு கண்டுபிடிக்க போறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம், காஸ்ட் பிரைஸ் 4, செல்லிங் பிரைஸ் 5 அப்படின்னு நேரா இருக்கிற வேல்யூவா அப்படியே எடுத்துக்க போறோம். சரிங்களா? சோ இப்ப காஸ்ட் பிரைஸ் 4 ரூபாய், செல்லிங் பிரைஸ் 5 ரூபாய் வந்துருச்சு. இப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் 4 ரூபாய், செல்லிங் பிரைஸ் 5 ரூபாய்னா நான் வித்த விலை தான் ஜாஸ்தி இல்லையா, விற்ற விலை ஜாஸ்தி.
அப்ப இங்க எனக்கு என்னது ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் என்னது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். 5 மைனஸ் 4 ₹1. ஆனா எனக்கு பெர்சன்டேஜ்ல வேணும். பெர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா என்னது ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸா. சோ டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ்னா காஸ்ட் பிரைஸ் எனக்கு இங்க என்னது 4. அப்போ 1/4 இன்டு 100 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணா என்ன வந்துரும் 25%. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர். அடுத்த क्वेश्चन பாருங்க என்ன இருக்குன்னு. ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,150க்கு வாங்கினார். மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக 1,350 செலுத்தினார். பிறகு அதனை அவர் 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு இருக்கு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு 16,150க்கு. சோ அத வாங்கிட்டு அவர் வீட்டுல எடுத்துட்டு வந்து செட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் கொண்டு வராரு. அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ்ல சேர்த்துக்கணும். ஓகேவா. சோ அப்ப என்னுடைய காஸ்ட் பிரைஸ் மொத்த காஸ்ட் பிரைஸ் வேணும் அப்படின்னா என்னது 16,150 பிளஸ் 1,350 சேர்த்தாதான் எனக்கு மொத்த விலை வரும். ஏன்னா அதுவும் நம்ம வாங்கின விலைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீலாம் இருக்கும், அந்த இடத்துல நமக்கு அது ஒரு லாபம் தான். ஓகேவா. சோ இங்க நம்ம 1,350 அப்படின்னு போடணும். சோ 0,0,0 வந்துடும். அடுத்து 5 பிளஸ் 5 10 1 இருக்கும். அதுக்கப்புறம் 1 பிளஸ் 3 அப்புறம் ஒரு 1 இருக்கா. சோ 5. சோ 17,500 இதுதான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். இப்போ என்னது அவரு 19,250க்கு விற்றார் அப்படின்னு இருக்கு. அப்ப செல்லிங் பிரைஸ் என்னது 19,250. இப்போ செல்லிங் பிரைஸ் 19,250, காஸ்ட் பிரைஸ் 17,500. என்னுடைய செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கு, ஜாஸ்தியா இருக்கா நான் வாங்கினதை விட. அப்ப என்னது லாபம் தான். சோ அப்போ லாப சதவீதத்தை தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் என்னது 19,250 மைனஸ் 17,500 இதான் என்னுடைய ப்ராஃபிட். சோ ப்ராஃபிட் என்ன வந்துரும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 1,750 அப்படின்னு வந்துருது. சோ நார்மல் சப்ராக்ஷன் தான். சோ 0 மைனஸ் 0 0 வந்துருவா. அடுத்து இங்க என்ன இருக்கு 5 மைனஸ் 0 0 வந்துரும். அதுக்கப்புறம் இங்க என்னது 2 5 இருக்கு. சோ பாரம் வாங்குவோமா, 12ல 5 போச்சு அப்படின்னா என்ன வந்துரும் 7 வந்துரும். அப்போ இங்கே பாரம் வாங்கியிருப்போம், அப்ப இங்க என்ன இருக்கும் 8ன்னு வந்துரும். சோ 8 மைனஸ் 7 1. சோ அப்புறம் இங்க 1 1 0ன்னு வந்துரும். அப்புறம் 1,750 அப்படின்னு கிடைச்சிருமா. கரெக்டா. சோ இது என்னது 5 மைனஸ் 0 இங்க 5 இல்லையா. சோ அப்ப 1,750 அப்படின்னு வந்துரும் ப்ராஃபிட். இப்போ சதவீத பெர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் 1,750 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் போடணுமா. காஸ்ட் பிரைஸ் 17,500. சோ அப்புறம் இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வந்துரும் நமக்கு 10% அப்படின்னு வந்துரும். சோ 10% எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப இங்க இருந்து நம்ம புதுசா என்ன கத்துக்கிட்டோம், அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். இல்லனா நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது ஒரு பைக் வாங்கிட்டா அதை இன்ஜின் மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திரும்ப அதை விற்கணும் அப்படின்னா நம்ம விற்போம், இல்ல நம்ம யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அத மாதிரி தான் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க எக்ஸ்ட்ரா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா நம்ம அதுக்காக பண்ற செலவு அது எல்லாமே எங்க சேர்க்கணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல சேர்த்துக்கணும். சரியா. சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க என்ன இருக்குன்னு. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு இருக்கு. சோ இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க தெளிவா வாசிங்க. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன. இங்க நீங்க ஃபார்முலா எதுவும் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் நீங்க கான்செப்ட் மட்டும் லாஜிக்கா மட்டும் யோசிங்க. என்ன கொடுத்திருக்காங்க 20% தள்ளுபடினால அவர் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 25 ரூபாய் வந்து மிச்சம் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அதாவது சேவ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த 20% தான் எனக்கு என்னது அப்படின்னா அந்த 25 ரூபாய். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அசல் விலை ஒரிஜினல் பிரைஸ், அதாவது இந்த தள்ளுபடிக்கு முன்னாடி இருந்த அசல் விலை ஒரிஜினல் பிரைஸ் என்ன, அதாவது 100% என்ன, அதான் கொஸ்டின். இப்ப நம்ம பாக்ஸ் மெத்தட்ல போட்டுலாமா. 20% தான் எனக்கு என்னது அப்படின்னா 25 ரூபாய். அப்ப 100% எத்தனை ரூபாய், இதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா. சோ இப்ப இங்க பாருங்க இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா. அடுத்து இதை ரெண்டாவது வைப்பர்ல அடிச்சோம் அப்படின்னா 5ன்னு வந்துடும். இங்க டயகனலா என்ன பண்ண முடியாது, நம்மளால கேன்சல் பண்ண முடியாது, மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ x into 1 equal to 5 into 25. so 5 into 25 னா என்னது 25 into 4 னா 100. அப்போ இது என்னது 125 ரூபாய்.
புரியுதா? இப்ப தெரியுதா நம்ம ஏன் பெர்சன்டேஜோட எக்ஸ்டென்ஷன் தான் இதுன்னு சொல்றோம்னு. சோ பாக்ஸ் மெத்தட் புரியல அப்படின்னா போன கிளாஸ்ல சொல்லியிருப்போம். சோ எக்ஸ்பிளைன் அதை நீங்க செக் பண்ணிட்டு வந்துருங்க. ரைட், 2 செகண்ட்ல ஆன்சர் போட்டோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு. ஒரு மெத்தையின் குறித்த விலை 7500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% என வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க அப்படின்னு இருக்கு. சோ குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் 7500 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு தொடர் தள்ளுபடி. தொடர் தள்ளுபடினா முதல்ல 10% கொடுத்திருக்காங்க, அப்புறமா 20% கொடுத்திருக்காங்க. முதல்ல 10% கொடுத்தது இந்த 7500க்கா இருக்கும். அதுக்கப்புறம் 20% கொடுத்தது இதே 7500க்கு கிடையாது. அதுல இருந்து 10% போய் மிச்ச அமௌண்ட் இருக்கும்ல, அதுக்கு 20% அப்படின்றது வரும். ஓகேவா? சோ இதான் லாஜிக். அதனால இங்க நம்ம என்ன பண்ண முடியாது, 7500க்குள்ள 30% போயிருச்சுன்னா மிச்ச காசு எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தொடர் தள்ளுபடிக்கு இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தள்ளுபடி எப்பயுமே நம்ம எதன் மேலதான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன், குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் மேலதான். இப்போ எனக்கு செலுத்த வேண்டிய தொகைனா செல்லிங் பிரைஸ். இப்ப நான் என்ன விலை கொடுக்குறேன்னா அதுதான் அவங்க வந்து தொகையா எனக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்ப செல்லிங் பிரைஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க எனக்கு நான் எப்படி செல்லிங் பிரைஸ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? சோ பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, ஜஸ்ட் சின்ன ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்க. சோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் D1 டிவைடட் பை 100. அடுத்து 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் D2 டிவைடட் பை 100. இதுவே எனக்கு மூணாவது டிஸ்கவுண்ட் இருந்தாலும் என்னது 1 மைனஸ் D3 டிவைடட் பை 100 அப்படின்னு நம்ம போட்டுட்டே போறோம். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இங்க 1 மைனஸ் D1 டிவைடட் பை 100 போட்டிருக்கோமா? இதை நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன வந்துடும், 100 மைனஸ் D1 பை 100 அப்படின்னு வரும். சரியா? சோ இங்க என்னது 100 மைனஸ் D2 பை 100 அப்படின்னு வரும். அதனால நான் என்ன பண்ண போறேன், ப்ராஃபிட் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னோம், ஞாபகம் இருக்கா? 100 பிளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 100 இன்டு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு போட்டா செல்லிங் பிரைஸ் வந்துரும் அப்படின்னு ஃபார்முலால பார்த்தோமா? 100 மைனஸ் லாஸ் டிவைடட் பை 100 இன்டு காஸ்ட் பிரைஸ் போட்டா செல்லிங் பிரைஸ் வந்துரும் பார்த்தோம். இப்போ டிஸ்கவுண்ட்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மார்க்கெட் பிரைஸ் மேலதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட்னாலே எப்பவுமே மைனஸ் தான். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100, 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100. ஓகேவா? சோ இதை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு, மார்க்கெட் பிரைஸ் 7500. மார்க்கெட் பிரைஸ் 7500. டிஸ்கவுண்ட்னால என்னது 100 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 10% டிஸ்கவுண்ட். அப்போ 100 மைனஸ் 10 90 பை 100. அடுத்து என்னது 100 மைனஸ் 20, அப்போ 80 பை 100 அப்படின்னு வந்துடும். சோ இதை சால்வ் பண்ணா போதுமா? சோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு மிச்சம் என்ன வந்துடும், 75 இன்ட்டு 9 இன்ட்டு 8. சோ 9 8 72. அப்போ 75 இன்ட்டு 72ன்னு பண்ணணும். ரைட். சோ 75 இன்ட்டு 72 அப்படின்னு பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், 75 இன்ட்டு 70 பண்ணுங்க. அப்புறமா 75 இன்ட்டு 2 அப்படின்னு பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ 75 இன்ட்டு 2னா 150. 75 இன்ட்டு 7னா என்னது 5 7s are 35. மிச்சம் 3. சோ 7 7s are 49. 49 பிளஸ் 3 என்னது 50, 51, 52. சோ அப்போ 525. இந்த 0 இருக்கு இல்லையா? சோ அதை இங்க லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். சோ புரியுதா? என்ன பண்றோம், 75 இன்ட்டு 70க்கு நான் இந்த 0வை கடைசியா சேர்த்துக்கிறேன். சோ 7 5s are 35. 5 எழுதிட்டேன், யூனிட் டிஜிட் 5. மிச்சம் 3 இருக்கு. 7 7s are 49. 49 பிளஸ் 3 52. சோ 5 2 5 இருக்கு. இந்த 0 நான் லாஸ்ட்ல சேர்த்துக்கிறேன். 75 இன்ட்டு 2 நமக்கு தெரியும் 150 அப்படின்ட்டு. சோ 5 250 பிளஸ் 150 அப்படின்னா என்ன வந்துடும், 5400 ரூபாய் அப்படின்னு வந்துருமா? சோ அதுதான் இங்க நம்மளுடைய ஆன்சர். சோ 5400 எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. சோ ஆப்ஷன் D-ல இருக்கு. கிளியரா? புரியுதா? சோ அடுத்த क्वेश्चन நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வருதா அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ட்ரை பண்ணி பாத்தீங்களா, வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு. சோ இங்க பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு. 25 கை கடியாரத்தின் அடக்க விலை 20 கை கடியாரங்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு இருக்கு. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 25 கை கடிகாரத்தின் அடக்க விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கொஸ்டின் எப்பயுமே ஃபுல்லா வாசிச்சீங்க அப்படின்னா புரியாது. சோ பாதி பாதியா நீங்க வாசிச்சு ட்ரை பண்ணுங்க. சரியா? சோ 25 ரிஸ்ட் வாட்சோடைய காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சோ 25 ரிஸ்ட் வாட்சோடைய காஸ்ட் பிரைஸ்
20 கை கடிகாரங்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 20 கை கடிகாரத்தின் விற்ற விலைனா செல்லிங் பிரைஸா, இதுக்கு சமம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 25 காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 20 செல்லிங் பிரைஸ். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, லாப அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. அவங்க லாபமா நட்டமான்னு சொல்லல. சோ லாபமா நட்டமாவும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே அந்த சதவீதமும் என்ன அப்படின்றதையும் நம்ம தான் சொல்லணும். சரிங்களா? சோ அப்போ இங்க என்ன பண்ணணும், லாபமா நட்டமான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க என்ன பண்ணலாம், இங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கு, இங்க செல்லிங் பிரைஸ் அப்படின்னு இருக்கு. இந்த காஸ்ட் பிரைஸ் இந்த சைடு எடுத்துட்டு போனா என்ன வந்துடும், செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ்ன்னு வந்துருமா, ஈக்குவல் டு. ஸோ இங்க என்னது, இந்த செல்லிங் பிரைஸ் இருக்கு, நான் அந்த சைடு அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ செல்லிங் பிரைஸ், இந்த காஸ்ட் பிரைஸ் இங்க எடுத்துட்டு போறேன். அப்போ இங்க என்ன வந்துடும், டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு. இந்த பக்கம் என்ன இருக்கு, 25 அப்படியே இருக்கும். இந்த 20 இங்க கீழே வந்துடும். அப்போ 25 டிவைடட் பை 20 அப்படின்னு வந்துருமா. ஸோ இப்போ இதை நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5/4 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்தா நேரடியா இதை ஈக்குவேட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னது 4, செல்லிங் பிரைஸ் என்னது 5. செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு, அப்போ இங்க என்னது நமக்கு லாபம் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ நஷ்டம்னு இருக்கிற ஆப்ஷனை நம்ம விட்டுறலாமா, லாபம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ லாபம் அப்படின்றது தெரியணும். ஸோ எவ்வளோ லாபம் அப்படின்னு தெரியணும்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போடணுமா. ப்ராஃபிட் என்னது எனக்கு 5 - 4 1 ரூபாய். அப்போ டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ்னா 4. அப்போ 1/4 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துருமா. அப்போ எவ்வளோ வந்துடும் நமக்கு, லாபம் 25% அப்படின்னு வந்துருமா. 1/4 இது ப்ராஃபிட், 5 - 4 1. அப்போ 1 டிவைடட் பை 4 ஏன் போட்டோம், ஏன்னா இங்க காஸ்ட் பிரைஸ் தான் வரணும். அப்போ 1/4 இன்ட்டு 100 25%. ஸோ அப்போ இப்போ ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சா இல்லையா. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு, 2 பொருட்கள் 15 ரூபாய் வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை 3 பொருட்கள் ரூபாய் 25 வீதம் என விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு இருக்கு. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளோட வாங்கிய விலை இல்ல ஒரு பொருளோட விற்ற விலை, இதை தான் நம்ம கம்பேர் பண்ணோம். இங்க நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். 2 பொருட்களை 15 ரூபாய் வீதம் சில பொருட்கள் வாங்கப்பட்டு, அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளுக்கு கிடையாதுங்க, 2 பொருளுக்கு. ஓகேவா. சோ அப்ப இங்க என்ன பண்ணலாம், காஸ்ட் பிரைஸ் 15 ரூபாய், ஆனா ஒரு பொருளுக்கு இல்ல 2 பொருளுக்கு. இப்போ அதுவே என்ன பண்றாங்க, அத 3 பொருட்கள் 25 ரூபாய் என விற்கப்பட்டால், அப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது அப்படின்னா 25 ரூபாய். ஆனா இதே 2 பொருளுக்கு அவங்க சொல்லியிருந்தா ஓகே, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 பொருட்களை 25 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கை நம்ம 2 விதமா நம்ம சால்வ் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளோட வாங்கிய விலை ஒரு பொருளோட விற்ற விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம ஆஸ் யூஷுவலா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பொருளோட வாங்கிய விலை விற்ற விலை அப்படின்னா இந்த காஸ்ட் பிரைஸ் இப்போ வாங்கிய விலை அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பொருளோட விலை 15 ரூபாய். அப்போ ஒரு பொருளோட விலை என்னது 15/2 அப்படின்னு வந்துருமா. அப்போ காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன வந்துரும் 15/2. இப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னது, 3 பொருளோட செல்லிங் பிரைஸ் எனக்கு 25 ரூபாய். அப்போ ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸ் நமக்கு என்ன வந்துரும், ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸ் வேணும்னா செல்லிங் பிரைஸ் 25/3. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா 25/3ன்றதும் 15/2 அப்படின்றதும் எனக்கு இது என்னது, ஒரு பொருளோட விற்ற விலை வாங்கிய விலை. இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம், ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்ல இன்னொரு வழி, இங்க ஏன் இன்னொரு வழியை பத்தி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா 25/3 போடுறப்போ டெசிமல்ல வந்துடும், தசம எண்களா வந்துடும். அந்த தசம எண்கள்லாம் நமக்கு சால்வ் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற ஃபீல் நமக்கு இருக்கும். நமக்கு அந்த தசம எண்களை பார்த்ததும் கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு வழி ஈஸியா முழு எண்ணாவே வச்சு சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ இது ஒரு வழி. நம்ம கிட்ட செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் இருக்கு, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், லாபமா நட்டமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இப்போ இன்னொரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த பொருட்கள் இருக்குல்ல, இது 3 பொருட்கள், இது 2 பொருட்கள். எனக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்ல நம்பர் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் அதை நான் சமமாக்கிட்டேன் அப்படின்னா, இங்க காஸ்ட் பிரைஸும் எனக்கு 2 பொருளோட விலை, செல்லிங் பிரைஸும் எனக்கு 2 பொருளோட விலை அப்படின்னு நான் சமமாக்கிட்டேன்னா நான் கொடுத்த டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் சமமாக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்,
இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? 3 பொருளுக்கும் 2 பொருளுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 3 2. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 3 2 ரெண்டுமே எனக்கு என்னது? பிரைம் நம்பர், பகா எண்கள் இல்லையா? பகா எண்கள் அப்படின்னா 2 நம்பருக்கும் காமனா எந்த நம்பர்லையும் வகுப்படாது, அதான பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னா வாய்ப்படுத்தவரை அந்த மாதிரி இருக்கிற எண்களுக்கு நமக்கு எல்சிஎம் அப்படின்றது இந்த 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ இங்க எனக்கு நான் என்ன பண்ண போறேன்? காஸ்ட் பிரைஸ் 2 பொருளுக்கு 15 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்? இங்க இருக்கிற 3ஆல இங்க மல்டிப்ளை பண்ண போறேன், இங்க இருக்கிற 2ஆல இங்க மல்டிப்ளை பண்ண போறேன். சோ தட் எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, இங்கேயும் எனக்கு 6 பொருளுக்கான விலை கிடைச்சிரும், இங்க 3 × 2ன்னு பண்றப்போ 6 பொருளுக்கான விற்ற விலை கிடைச்சிரும். ஓகேவா? சோ அப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது? 2 பொருள் வந்து 15 ரூபாய். ஓகேவா? அப்ப 6 பொருளுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணா போதும்? × 3 அப்படின்னு பண்ணா போதும். 15 × 3 45 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிரும். அடுத்து செல்லிங் பிரைஸ், விற்ற விலை 3 பொருளுக்கு 25 ரூபாய். அப்ப 6 பொருளுக்கு வேணும் அப்படின்னா என்னது? இது 3 பொருளுக்கு 25 ரூபாய். அப்ப இன்னொரு 3 பொருள் இருக்கும். அப்ப 25 × 2ன்னு போட்டா போதுமா? 50 பொருள். அப்ப இதுவும் எனக்கு 6 பொருளுக்கான காஸ்ட் பிரைஸ். இது என்னது? 6 பொருளுக்கான செல்லிங் பிரைஸ், விற்ற விலை கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம்? நம்ம எப்பயும் போல ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ 6 பொருட்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 45 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். ஸோ அப்போ இங்க என்ன நடக்குது? எனக்கு விற்கிற விலை ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இது என்னது? ப்ராஃபிட், லாபம் அப்படின்னு வந்துருச்சு. எவ்வளோ லாபம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? 5 ரூபான்றது தான் லாபம். 5 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் போடணுமா? காஸ்ட் பிரைஸ் இங்க என்னது? 45. அப்ப 5/45 × 100 அப்படின்னு போட்டா போதுமா? இப்ப 5ஆம் வாய்ப்பாடுல அடிக்கிறோம் அப்படின்னா என்ன வந்துரும்? 100/9 அப்படின்னு வந்துரும். 11 9s are 99. கரெக்டா? இது 100/9 அப்படின்னா 1ல 9, மிச்சம் 1, திரும்ப 1ல 9, திரும்ப எனக்கு ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 இருக்கும் இல்லையா? அப்போ 11 1/9% அப்படின்னு வந்துரும் இல்லையா? நார்மலா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னமா மாத்துறோம், கலப்பு பின்னத்தை எப்படி பின்னமா மாத்தணும் அப்படின்றது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ்லயே பார்த்துருந்தோம் டீட்டெயிலா. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர்? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் 11 1/9%. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், ப்ராஃபிட், லாஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு லாஜிக்கா சால்வ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 810 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் விற்கிறேன். அப்ப இங்க கொடுத்தது எனக்கு என்னது? செல்லிங் பிரைஸ், விற்ற விலை இல்லையா? இப்போ அதே பொருளை நான் 530க்கு விற்றதால், அப்ப இதுவும் எனக்கு என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் தான். விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய நஷ்டமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு செல்லிங் பிரைஸ், இது இன்னொரு செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இந்த செல்லிங் பிரைஸ்னால வரக்கூடிய லாபமும் இந்த செல்லிங் பிரைஸ்னால வரக்கூடிய நஷ்டமும் எனக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வரக்கூடிய லாபமும் இதனால வரக்கூடிய நஷ்டம், லாஸும் எனக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தமா? அப்போ இங்க லாபத்துக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ், 810 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு எழுதலாம். இங்க லாஸ் அப்படின்னு இருக்கு. லாஸ்னா எனக்கு என்னது? எனக்கு நான் வாங்கின விலை தான் ஜாஸ்தி, காஸ்ட் பிரைஸ் தான் ஜாஸ்தி. அப்போ இங்க என்னது? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் 530 அப்படின்னு வந்துடும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. இந்த காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. இதுல இருந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கு, இங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கு, இங்க மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இருக்கு. இந்த மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் காஸ்ட் பிரைஸ் வருமா? அப்போ இங்க 530 மைனஸ் 530 அப்படின்னு இருக்கு. இது இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் 530 அப்படின்னு ஆயிடும். அப்போ 810 பிளஸ் 530 ஈக்குவல் டு இங்க காஸ்ட் பிரைஸ் பிளஸ் காஸ்ட் பிரைஸ்னா ட்வைஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா என்ன வந்துடும் நமக்கு? இங்க வந்து 4 அப்படின்னு வந்துருமா? 8 பிளஸ் 5 அப்படின்னா என்னது? 13. அப்போ 1340 அப்படின்னு வந்துடும். இந்த ரெண்டு இந்த பக்கம் வர்றப்போ டிவிஷன்ல வரும். ஏன்னா இங்க இது ரெண்டும் மல்டிபிளிகேஷன், பெருக்கல்ல இருக்கு. ஆப்போசிட் சைட்ல வர்றப்போ நமக்கு என்ன ஆயிடும்? வகுத்தல்ல வந்துடும். அப்போ 1340 டிவைடட் பை 2 நமக்கு ஆன்சர் 670 அப்படின்னு வந்துடும். ஸோ ஒரு வாட்டி நீங்க இந்த ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் அப்படின்னு போட்டு இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணலாம்.
அதனால நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கணக்கு, எனக்கு ஒரு பொருளை விற்கிறாங்க அதனால வரக்கூடிய லாபமோ அதே பொருளை இன்னொரு விலைக்கு விற்கிறப்போ அதே நட்டமோ நமக்கு சமம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம்னா ரெண்டு பொருட்களோடைய விற்ற விலை இருக்குல்ல அதுக்கு ஆவரேஜ் சராசரி எடுத்தா போதும். அதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பார்த்ததும் என்ன பண்ணலாம், ரெண்டு நம்பர் ஓகே இந்த கான்செப்டா, அப்போ இது ரெண்டத்தோட சராசரி எடுத்தா போதும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், சராசரி எடுத்தா போதும். சராசரினா என்னது, கொடுத்த ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 அப்படின்னு போட போறேன். ஓகேவா, ஒரு வாட்டியும் நம்ம இந்த ஸ்டெப்பை எழுதி போட்டுட்டே இருக்க வேணாம், ஜஸ்ட் நீங்க இதை நார்மையா வச்சுக்கிட்டா போதும். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் குறித்த விலை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க அப்படின்னு இருக்கு. சோ என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் ஹீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து 10,502க்கு விற்றார் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ ஜிஎஸ்டியோட சேர்த்து எனக்கு இந்த விலை 10,502. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த வாட்டர் ஹீட்டர் அண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு ஆப்ஷன்ல பாருங்களேன் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு, ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை கண்டுபிடிக்க வேணாம். ஸோ அப்போ இங்க நம்ம நார்மலா யோசிச்சாலே போதும், லாஜிக்கா நம்ம பெர்சன்டேஜ் கான்செப்டே இங்க யூஸ் பண்ணா போதும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி வரியோட சேர்த்து இந்த விலை, ஜிஎஸ்டி வரி இல்லாம 100%, ஜிஎஸ்டி வரி எக்ஸ்ட்ரா இந்த 18% சேர்த்துதான் இது. அப்போ 118 தான் எனக்கு இங்க என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,502 ரூபாய். ஓகேவா, அப்போ ஜிஎஸ்டி இல்லாம 100% தான் என்ன விலை அப்படின்னு நம்ம நார்மலா பாக்ஸ் மெத்தட்ல போட்டா போதுமா? என்ன சொல்றேன்னு புரியுதா? டாக்ஸ்னா எப்பயுமே நம்ம வந்து சேர்த்துதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்க கொடுத்துருக்க டாக்ஸ் 18% சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 100% நார்மலான ரேட்டு டாக்ஸ் இல்லாம. ஓகேவா, இதோட எனக்கு டாக்ஸ் 18% சேர்த்தா 100 + 18 118. ஸோ அந்த 118% தான் எனக்கு இந்த 10,502 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நார்மல் பாக்ஸ் மெத்தட் போட்டுடலாமா? அப்போ இங்க என்ன வந்துடும், இதை நார்மலா நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்னதா ரெண்டாவது வாய்ப்பாடுல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்றேன், 9வது வாய்ப்பாடுல அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 9வது வாய்ப்பாடுல இது ஃபர்ஸ்ட் அடிபடுமான்னு பாருங்க. 1ல 9 மிச்சம் 1, திரும்ப 1ல 9 அப்படின்னா 660 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 9 9 சார் 81. ஸோ அப்போ அது வராது. 7 9 சார் நமக்கு என்ன வந்துடும், 9 7 சார் 63, ஜாஸ்தியாக போயிடும். அப்போ 8 7 சார் தான் என்ன பண்ண முடியும், 56 அப்படின்னு போட முடியும். மிச்சம் 4ன்னு இருக்கும், 42 நமக்கு 9வது வாய்ப்பாடுல போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்னதா 2 டேபிள்ல இருந்து என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இங்க நம்ம என்ன போட்டோம், 118 அப்படின்னு போட்டோமா. 118 வந்து 10,502, 100% என்ன அப்படின்னு போட்டோம். ஸோ நிறைய பேர் கேன்சல் பண்றதுல மிஸ்டேக் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் கேன்சல் பண்றதுல மிஸ்டேக் இல்லாம இருக்கும். ஸோ இப்போ இங்க பாருங்க ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்கிறோம் அப்படின்னா என்ன வரும், 5ல 10 மிச்சம் 1 9 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க 5ல 10, 2ல 4 மிச்சம் 1, 5ல 10 மிச்சம் 1 அப்படின்னு கிடைச்சிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 59 5 2 5 1 இருக்கு. ஸோ இது எந்த வாய்ப்பாடுல நமக்கு கேன்சல் ஆகும் அப்படின்றதான் நம்ம அடுத்து யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா 59 கீழே என்ன இருக்கு, 100 இருக்கு. ஸோ அதை வச்சுதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். இல்ல ஸ்ட்ரெயிட்டா இது 59 டேபிள்ல ட்ரை பண்ணலாம். 59 டேபிள்ல ட்ரை பண்ணா என்ன வந்துடும், 5 2 5 அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 52 மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சால்வ் ஆகாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேரடியா 59 டேபிள்ல தான் கேன்சல் பண்ணுவோம். 59 டேபிள்ல 525 எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட்ல எனக்கு 5 வரணும். ஸோ லாஸ்ட்ல 5 வரணும்னா 5 டேபிள்ல ட்ரை பண்ணி பாருங்க. இங்க 45 4 25 + 4 29 ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ இங்க அடுத்து என்ன பண்ணலாம், 59 8 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். 9 8 72, 7 இங்க என்னது 8 5 40, 40 + 7 472 அப்படின்னு இருக்கும். 8 இது வந்து 472 அப்படின்னு இருக்கா. 472னா மிச்சம் என்ன இருக்கும், 482 92 502 512 அப்படின்னு மிச்சம் இருக்குமா. ஸோ அப்போ மிச்சம் வந்து நமக்கு
525ல இருந்து 472 அப்படின்னா 53ன்னு வந்துடும். ஸோ அப்போ 531 எங்க வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 59ல 9 அப்படின்னா 9 9 சார் 81 8 45 + 8 நமக்கு என்ன வந்துடும் 53. 531 இங்க வேண்டியது வந்துருச்சு. அப்போ 89 அப்படின்னு கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் புக்கில் காமிக்கிறத நீங்க அப்படியே என்ன பண்ணக்கூடாது, பிளைண்டா எடுத்துக்க கூடாது. அப்போ இங்க அதுக்கப்புறம் டயக்னலா இருக்கிறத என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ x × 1 = 89 × 100. அப்போ இங்க விலை என்னது 8900. ஸோ 8900 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 8900 அப்படின்னு எனக்கு கிடைச்சது என்னது, டாக்ஸ் இல்லாதது. இப்போ கேட்டிருக்கிறது எனக்கு என்னது, டாக்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டாக்ஸ் என்ன வந்துடும், 10,502 மைனஸ் 8,900 அப்படின்னு போட்டா போதுமா. 20 இங்க 15 அதுக்கப்புறம் இங்க என்ன வந்துடும் 9ன்னு வந்துருமா. ஸோ அப்போ இங்க என்னது 1602. இதுதான் நமக்கு என்னது டாக்ஸ். குறித்த விலை என்ன வந்துடும், குறித்த விலை 8900 8900 அப்படின்னு வரும். சரியா? ஸோ கால்குலேஷன் பெருசா இருக்கு அப்படின்னது பயப்படக்கூடாது. சின்ன சின்ன நம்பர்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி கேன்சல் பண்ணா போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 160 என்ற வீதம் வாங்கினார். அதில் 2 பெட்டிகள் அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டிக்கு ரூபாய் 200 வீதம் விலைக்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இங்க கொஸ்டின் மொத்தமா வாசிச்சா நமக்கு புரியாது. பிரிச்சு பிரிச்சு வாசிச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் டேட்டா எழுதிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கடகடன் ஃபார்முலா போட்டுருவீங்க. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தனியா எடுத்து எழுத தெரியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா கொஸ்டினை பிரிச்சு பிரிச்சு நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 160 என்ற வீதத்தில் வாங்கினார். அப்போ வாங்கிய விலையை இதுல இருந்து எழுதிடலாமா. வாங்கிய விலை என்னது, ஒரு பெட்டிக்கு 160 ரூபாய் அப்படின்னு வாங்கியிருக்காரு. மொத்தம் 12 பெட்டி. அப்போ 12 × 160 அப்படின்னு போட்டா மொத்தம் வாங்கிய விலை கிடைச்சிருமா. அப்போ 12 × 160 அப்படின்னு போடணும். ஸோ 160 × 12 நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ஆன்சர் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அப்பதான் அடுத்த வாட்டி நீங்க பெருக்கிறப்ப ஆன்சர் வரும். சரியா? அப்போ 12 × 160 எப்படி பண்ணலாம், 12 × 10 அப்படின்னா 120 அப்படின்னு வந்துடும். அடுத்து 12 இல்லைன்னா 12 × 100ன்னு பண்ணுங்க, 1200 வந்துருமா. அதுக்கப்புறம் 12 × 60 அப்படின்னு பண்ணிக்கலாம். 12 × 6 என்னது 72, அப்புறம் ஒரு 0. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணா போதுமா. ஸோ அப்போ 1920 அப்படின்னு கிடைச்சோம். இப்போ பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்து அதில் 2 பெட்டிகள் அழுகி விடுகிறது. 12 பெட்டியில 2 பெட்டி அழுகிருச்சு. இப்போ 10 பெட்டி இருக்கு. மீதமுள்ள பெட்டி எத்தனை, 10 பெட்டிகளில் ஒரு பெட்டிக்கு 200 வீதம் விலைக்கு விற்கிறார். ஒரு பெட்டிக்கு 200 ரூபான்னு விற்கிறாரு. மீதமுள்ள பெட்டி 10 பெட்டி. அப்போ 10 × 200 அப்படின்னு போட்டா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருமா. 10 × 200 எனக்கு என்ன வந்துடும் 2000. இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் இருக்கு, காஸ்ட் பிரைஸ் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம். ஸோ லாப சதவீதம் இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. ஓகேவா? ஸோ அப்போ லாபம் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் × 100ன்னு போட்டா போதும். லாபம் என்னது, எனக்கு இங்க 80 ரூபாய் லாபம் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 1920. இதுதானே காஸ்ட் பிரைஸ் × 100 அப்படின்னு போட்டா போதும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. அடுத்து 8வது வாய்ப்பால் அடிங்க. இங்க என்ன வந்துடும், 2ல 16 மிச்சம் 3. ஸோ 24ன்னு வரும். 100/24 அப்படின்னு இருக்கு. இதை பொறுமையா நீங்க என்ன பண்ணலாம், 2வது வாய்ப்பால் அடிக்கிறீங்கன்னா 1250. திரும்ப இங்க என்ன வந்துடும் 25/6 அப்படின்னு இருக்கும். 25/4னா 4ல 24 மிச்சம் 1ன்னு இருக்கும். ஸோ அப்போ 4 புள்ளி சம்திங் தான் ஆன்சர். அப்போ 4.167. நான் இங்க வேல்யூ காட்டுறேன், நீங்க வேல்யூவா அப்படியே பண்ணக்கூடாது. நான் கான்செப்ட் சொல்றேன், நீங்க இங்க என்ன பண்ணணும், இங்க நான் பிரிச்சு எழுதி நான் வந்து பெருக்கிருக்கேன் இல்லையா. ஸோ அதை மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஃபாஸ்டா வரும். இப்போ உங்களுக்கு பிரிச்சு எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை எடுத்து எழுதணும், கிவன் டேட்டாவை எடுத்து எழுதணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களாவே அந்த மாதிரி எடுத்து எழுத ட்ரை பண்ணணும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 20 பொருட்களின் வாங்கிய விலையும் X பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 பொருட்களின் வாங்கிய விலையும்
எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம். இதில் லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை யாது? அதுதான் கொஸ்டின். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? 20 பொருட்களின் வாங்கிய விலை, காஸ்ட் பிரைஸ். அப்போ 20 into காஸ்ட் பிரைஸ் எதுக்கு சமம்? எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம். அப்போ எக்ஸ் பொருட்களின் விற்ற விலை எக்ஸ் இன்ட்டு செல்லிங் பிரைஸ் சமம்ன்றதுனால ஈக்குவல் டு, இங்க என்ன கொடுத்துட்டாங்க? இதில் லாப சதவீதம் 25 எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை யாது? ஸோ இந்த எக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லாப சதவீதம் எனக்கு என்ன அப்படின்னா 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் 25% அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 25%த்தை நான் இப்போ வந்து பின்னமா மாத்துறேன்னா என்ன பண்ணணும்? 25/100ன்னு போடணுமா? அப்போ இங்க என்ன வந்துடும்? 25/100. அப்போ இதை வந்து 5ஆவது வாய்ப்பாடில் அடிச்சோம் அப்படின்னா என்ன வந்து, சரி 25ஆவது வாய்ப்பாடிலே அடிக்கிறேன் அப்படின்னா 1/4 அப்படின்னு வந்துருமா? 1/4. இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எனக்கு 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த ப்ராஃபிட் ₹1, இங்க கீழே காஸ்ட் பிரைஸ் ₹4 அப்படின்னு அர்த்தம். இப்ப ப்ராஃபிட் 1/4ன்னு நான் பின்னமா எழுதியிருக்கேன். அதாவது 25% நான் பின்னமா 1/4ன்னு எழுதியிருக்கேன். இந்த 1/4க்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ப்ராஃபிட் ₹1, காஸ்ட் பிரைஸ் ₹4ன்னு அர்த்தம். இப்ப இதுவே லாஸ் 1/4னா எனக்கு என்னது? லாஸ் ₹1, காஸ்ட் பிரைஸ் ₹4 அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அப்ப இங்க எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ப்ராஃபிட் ₹1, காஸ்ட் பிரைஸ் ₹4 அப்படின்னு கிடைச்சிச்சு. இப்ப இங்க எனக்கு என்ன வந்துடும்? காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் இருக்கு. எனக்கு இந்த எக்ஸ் தான் வேணும். அப்ப காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ், இல்ல செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் மாத்தி எழுதிக்கலாமா? இந்த காஸ்ட் பிரைஸ் இந்த பக்கம் போனா டிவைடட் பை, அப்போ செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தா கீழே வந்துடும். அப்போ 20/x. எனக்கு இந்த செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் வந்து 20/xன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இங்க எனக்கு ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது? 1/4ன்னு கிடைச்சிருக்கா? 1/4. அப்போ எனக்கு இங்க என்னது? காஸ்ட் பிரைஸ் ₹4, ப்ராஃபிட் ₹1 அப்படின்னா செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? சொல்லுங்க, கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? எனக்கு நான் வாங்கின விலை ₹4, ₹1 வந்து நான் லாபம் வச்சு விற்கிறேன். அப்புறம் விற்கிற விலை என்ன வந்துடும்? 4 + 1 ₹5 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ அப்போ இங்க எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வந்துடும்? ₹5 அப்படின்னு வந்துடும். அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் 20/xன்னு இருக்கா? 20/xன்னு இருக்கா? அப்ப நான் இதை எது கூட ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா 20/x. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் நமக்கு என்ன வந்திருக்கு? 20/xன்னு கிடைச்சிருக்கு. இங்க எனக்கு அடிஷ்னலா அந்த லாப சதவீதம் 25% கொடுத்ததுல நமக்கு அடிஷ்னலா என்ன கிடைச்சிருக்கு? இந்த காஸ்ட் பிரைஸ் 5ன்னு கிடைச்சிருக்கு. செல்லிங் பிரைஸ் 5ன்னு கிடைச்சிருக்கு. காஸ்ட் பிரைஸ் 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இது ஈக்குவேட் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? இந்த 5 பங்கு தான் நமக்கு என்னது? ₹20. அப்ப 4 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 4 பங்கு என்ன வரும்? இதை நான் 5ஆவது வாய்ப்பாடில் அடிக்கிறேன் அப்படின்னா இங்க என்னது? 5 4s. அப்போ இங்க எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், இந்த 4 இங்க வந்துடும். அப்ப எக்ஸ் என்ன வந்துடும்? 16 அப்படின்னு வந்துருமா? 4 × 4 16. அப்ப இந்த எக்ஸ் பொருட்களின் விற்ற விலை அப்படின்றதுல இந்த எக்ஸ் என்ன வேல்யூ? 16. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எனது ப்ராஃபிட் 25%, நான் பின்னமா மாத்தினேன் 1/4ன்னு. இதுல ப்ராஃபிட் எனக்கு ₹1, இந்த காஸ்ட் பிரைஸ் தான் அந்த 4 அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடிஞ்சிருச்சு? இந்த சம்மும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன இருக்குன்னு. ஒரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ₹594 ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றொன்றில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காணவும் அப்படின்னு இருக்கு. சோ இங்க என்னது? 2 கை கடிகாரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா விற்கிறாங்க. ஓகேவா? 2 கை கடிகாரங்களை ஒவ்வொன்றும் எனக்கு என்னது? ₹594 விற்கிறாங்க. ஒரு கை கடிகாரம் 594, இன்னொரு கை கடிகாரம் 594 விற்கிறாங்க. இவ்வாறு விற்கிறப்போ ஒரு கடிகாரத்தை விற்கிறப்போ 10% லாபமும், இன்னொரு கடிகாரத்தை விற்கிறப்போ 10% நட்டமும் ஏற்படுது. எப்படி? எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? நான் வாங்கின விலையை பேஸ் பண்ணி தான் சொல்லுவேன். அப்போ ஒரு வாட்ச் நான் என்ன பண்ணியிருக்கேன்? கம்மியான ரேட்ல வாங்கியிருப்பேன், இன்னொரு வாட்ச் ஜாஸ்தி ரேட்ல வாங்கியிருப்பேன்.
அப்பதான் இங்க என்ன நடக்கும், ஒரு வாட்சை விற்கிறப்போ நஷ்டமும் இன்னொரு வாட்சை விற்கிறப்போ எனக்கு லாபமும் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ இங்க என்னது, மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காணவும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு டீட்டெயிலா நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்போ எனக்கு வந்து 2 வாட்ச் இருக்கு, 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்சோட செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னது 594, ரெண்டாவது வாட்சோட செல்லிங் ப்ரைஸும் 594 தான். ஃபர்ஸ்ட் வாட்சை நான் விற்கிறப்போ எனக்கு என்னது 10% லாபம், ரெண்டாவது வாட்சை நான் விற்கிறப்போ 10% நஷ்டம், லாஸ். அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன, இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை பார்க்கணும், இந்த 2 காஸ்ட் ப்ரைஸை நான் ஆட் பண்ணணும். மொத்தமாக தானே கேட்குறாங்க, அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸை நான் ஆட் பண்ணணும். இந்த செல்லிங் ப்ரைஸையும் இந்த செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணிட்டு எனக்கு எது ஜாஸ்தியா இருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கா செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கான்னு பார்த்து லாபமா நட்டமான்னு போடணும். இது ஆக்சுவலா முன்னாடி நமக்கு குரூப் 1 மெயின்ஸ்ல மேக்ஸ் இருந்தப்போ கேட்குற கொஸ்டின். இதை இவ்வளோ பெருசா நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்து போட முடியாது. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 வாட்சு 2 கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி நமக்கு 2 பொருட்கள் ஏதாவது கொடுத்துட்டு ஒரு பொருளை விற்கிறப்போ எனக்கு ஒரு 20% லாபம், இன்னொரு பொருளை நான் விற்கிறப்போ 20% நஷ்டம் அப்படின்னு, ஒன்று விற்கிறப்போ லாபமும் இன்னொரு விற்கிறப்போ நஷ்டமும், அந்த லாபம் மற்றும் நஷ்ட சதவீதம் நமக்கு சமமா இருக்கிற பட்சத்துல நான் இப்ப சொல்ற ஷார்ட்கட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, x²/100. எப்பயுமே இது எப்படிதான் இருக்கும் அப்படின்னா லாஸ்ல தான் இருக்கும். ஓகேவா, 2 பொருள் இருக்கு, 2 பொருளோட விற்கிற விலை ஒன்னு விற்கிறப்போ ப்ராஃபிட், இன்னொரு விற்கிறப்போ லாஸ். 2% ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த 2% எனக்கு சமமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, x²/100 எப்பயுமே லாஸ் தான். அந்த x அப்படின்றது என்னன்னா, இங்க என்ன சதவீதம் கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஓகேவா, சோ அப்ப இங்க எப்பயுமே லாஸ்ன்றப்பவே நமக்கு என்னது 2 ஆப்ஷன் போயிடும். அப்ப மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷன்ல தான் ஏதாவது ஒண்ணு போடணும். ஓகேவா, சோ அப்ப இங்க என்னது 10 × 10 / 100. ஏன்னா இங்க என்னது 10% லாபம் 10% நஷ்டம் கொடுத்துருக்காங்களா, சோ அப்ப 10/10 × 100 அப்படின்னு வந்துடும். அப்ப இங்க என்னது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ 1 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அப்போ 1% லாஸ், இதுதான் அர்த்தம். ஓகேவா, நம்ம நார்மலா போடணும்னா எப்படி போடணும்னு உங்களுக்கு புரியுதா? இது செல்லிங் பிரைஸ் 594, இது ப்ராஃபிட் 10%. இதுல இருந்து நான் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்டே ஃபார்முலா பார்த்தோம்ல, ஃபர்ஸ்டே ஃபார்முலா பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸ் இல்லை செல்லிங் பிரைஸ் வேணும் அப்படின்னா என்னது, காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 + ப்ராஃபிட் / 100 அப்படின்னு பார்த்தோம். ப்ராஃபிட்னா, லாஸ்னா என்னது 100 - லாஸ் / 100 அப்படின்னு பார்த்தோம். இதுவே எனக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும்னா என்னது, செல்லிங் பிரைஸ் இன்ட்டு 100 / 100 + ப்ராஃபிட் அப்படின்னு இந்த ஃபார்முலால போட்டு நம்ம அங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அங்க என்ன பண்ணணும், காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிப்போம். ஏன்னா செல்லிங் பிரைஸ் 594ன்னு தெரியும், ப்ராஃபிட் 10% அப்படின்னு தெரியும். ஸோ இங்க காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இன்னொரு வாட்சுக்கும் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்னொரு வாட்சுக்கு லாஸ் இல்லையா, அப்போ 100/100 - லாஸ்ன்னு போட்டு இன்னொரு காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்கணும். 2 காஸ்ட் பிரைஸையும் நான் ஆட் பண்ணா மொத்த காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை தெரிஞ்சிடும். அப்புறமா மொத்த விற்ற விலை நமக்கு 594 + 594 அப்படின்னு மொத்த விற்ற விலையை கண்டுபிடிப்போம். அப்போ அது 2ஐயும் கம்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சு பெருசா போகும். ஓகேவா, ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் இப்படிதான் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெருசா நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த x²/100 அப்படின்னு போட்டு நீங்க ஆன்சர் போட்டீங்கன்னா போதும். அடுத்த கேள்வி, ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. ஓகேவா, அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 440 எனில் அதன் அடக்க விலை யாது அப்படின்னு இருக்கு. இங்க நமக்கு என்ன இருக்கு, தள்ளுபடி இருக்கு, அடக்க விலை இருக்கு, குறித்த விலை இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், தள்ளுபடி இருந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம எதை பத்தி பேச வேணாம், அடக்க விலையை பத்தி பேசவே வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. மேம் இங்க அடக்க விலையெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே 2 விலைனால எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், 3 விலை கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ நல்லா இன்னொரு வாட்டி கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஒரு பொருளோட விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் 20% கொடுத்தாலும் எனக்கு என்னது, ப்ராஃபிட் 10% வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புத்தகத்தின் குறித்த விலை 440, மார்க்கெட் பிரைஸ் அதான குறித்த விலை, அது 440. அடக்க விலை யாது, காஸ்ட் பிரைஸ் என்னன்றதான் கொஸ்டின்.
இப்போ நம்ம யூஸ்வலா ஃபார்முலா படி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். மொத்தம் 3 விதமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 விதமான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஸ்ட்ரைட்டா போடுற மெத்தட். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டும் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்றது எப்படி எழுதுவோம்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோமா? இதுல டிஸ்கவுண்ட் எனக்கு என்னது, டிஸ்கவுண்ட்ன்றது நமக்கு என்னது, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் இல்லையா? இங்க மார்க்கெட் பிரைஸ் 440ன்னு தெரியும், செல்லிங் பிரைஸ் தெரியாது. இங்க திரும்ப எனக்கு 440 இன்ட்டு 100 ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20 அப்படின்னு போட்டா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும். கிடைச்சிருமா கிடைக்காதா? கிடைச்சிரும் இல்லையா? இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிரும், ப்ராஃபிட் இருக்கு, செல்லிங் பிரைஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. அப்ப அதுல இருந்து நான் காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 2 ஸ்டெப். புரியுதா நம்ம என்ன பண்றோன்னு? இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ் வந்து 440 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு என்னது 20% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருந்தாங்களா? ஒரே ஒரு நிமிஷம். ப்ராஃபிட் 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து நமக்கு என்னது அப்படின்னா 10% கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த ரெண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இங்க ப்ராஃபிட்டையும் இந்த செல்லிங் பிரைஸையும் வச்சு நான் என்ன பண்ணலாம்னா இந்த காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாமா? முடியாதா? எனக்கு என்ன தெரியும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100. இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட்னா இங்க என்னது 20, டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். நமக்கு இப்போ இதுதான் கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு 20ன்னு கொடுத்துருக்காங்க. 20 இந்த 100 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா 20/100 ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ், இங்கே மார்க்கெட் பிரைஸ், அப்போ 1 மைனஸ் செல்லிங் பிரைஸ் பை மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? இங்கே மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்னது 440, இங்கே செல்லிங் பிரைஸ் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம ஃபார்முலா படி கொண்டு போறப்போ. ஓகேவா? இவ்வளோ பெருசா நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல டைம் பத்தாது. இல்ல இதை சிம்பிளா போடணும் அப்படின்னா ரெண்டாவது மெத்தட் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். கொஞ்சம் சிம்பிளானா எப்படி கண்டுபிடிக்கலாம், எனக்கு இங்க மார்க்கெட் பிரைஸை நான் 100ன்னு வச்சுப்பேன், மார்க்கெட் பிரைஸை 100ன்னு வச்சுப்பேன், டிஸ்கவுண்ட் எனக்கு 20%. அப்போ 100%ல இருந்து 20% டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி குறையுது. அப்போ 80%, 100 மைனஸ் 20னா 80%. ஓகேவா? இந்த 100% தான் எனக்கு என்னது அப்படின்னா 440 ரூபாய், அதாவது என்னுடைய மார்க்கெட் பிரைஸ். இந்த 80% தான் எனக்கு என்னது செல்லிங் பிரைஸ், அது என்னதுன்னு தெரியாது அப்படின்னு பாக்ஸ் மெத்தட் போட்டுடலாமா? இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் என்ன வந்துடும், 44 இன்ட்டு 8, 8 4s 32, 3 இங்கே 32 + 3 35. அப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் என்ன கிடைச்சிருச்சு, 352 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருச்சு. செல்லிங் பிரைஸ் 352 ரூபான்னு கிடைச்சிருச்சு. இப்போ ப்ராஃபிட் 10% அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ இது 10%ஓட ப்ராஃபிட் சேர்த்து தான் எனக்கு இந்த 352. இங்க எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் தான் 100% அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இங்க எனக்கு செல்லிங் பிரைஸ் 352ன்றது என்னது, ப்ராஃபிட் 10 சேர்த்து. அப்போ 100 + 10 110% தான் எனக்கு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 352. ஸோ 110% தான் அந்த செல்லிங் பிரைஸ் 352. 100% அந்த காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுதான் அடுத்த ரெண்டாவது பாக்ஸ்ல போடணும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இது எனக்கு செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? இப்போ இதை 11வது வாய்ப்பால அடிக்கிறேன் அப்படின்னா 32ன்னு வரும். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னது 32 × 10 320 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எனக்கு இது ஃபார்முலா படி போட்டா கஷ்டமா இருந்தது. பாக்ஸ் மெத்தட் படி 2 பாக்ஸ்ல ஆன்சர் வந்துருச்சு 320 அப்படின்னு. ஸோ இப்போ 2 மெத்தட் முடிஞ்சிருச்சா? ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஆன்சர் என்னது 320 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மூணாவதா ஒரு மெத்தட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நமக்கு வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ், இந்த மார்க்கெட் பிரைஸ், டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட், காஸ்ட் பிரைஸ் இந்த 4 டேர்மும் கம்பைன் பண்ணி வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் பிரைஸ் பை மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100 பிளஸ் கெயின். ஸோ இது 4ல நமக்கு ஏதாவது ஒன்று தெரியலன்றாலும் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே நேரடியாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? காஸ்ட் ப்ரைஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் 440ன்னு தெரியும். 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் 20, இங்கே 100 பிளஸ் ப்ராஃபிட். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? 8/11 இன்ட்டு 440 அப்படின்னு வந்துடும் 320. நீங்க வந்து புதுசா எனக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு பாக்ஸ் மெத்தட் போட்டா போதும். என்ன லாஜிக் மேம் புரிஞ்சுக்கணும் பாக்ஸ் மெத்தடுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மெத்தட் எப்படி போகணும்னு பர்சன்டேஜ் வீடியோல பார்த்துருப்பீங்க. இப்போ அதுல அப்ளை பண்றோம். எப்படி அப்ளை பண்றோம்? காஸ்ட் பிரைஸ் 100% வச்சுக்கிறோம். ப்ராஃபிட் இருந்தா 100 பிளஸ்ன்னு போடுறோம். லாஸ் இருந்தா 100 மைனஸ்ன்னு போட போறோம். டிஸ்கவுண்ட்னாலும் எனக்கு எப்பயுமே 100ல இருந்து குறையும். அதனால நான் என்ன பண்றேன், டிஸ்கவுண்ட்டையும் 100 மைனஸ் அப்படின்னு போட போறேன். எனக்கு டிஸ்கவுண்ட்டை பத்தி பேசுறப்போ எனக்கு அங்க காஸ்ட் பிரைஸ் வராது. அதனால நான் அங்க குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் நான் 100% அப்படின்னு எடுத்துக்க போறேன். இந்த லாஜிக் ஓகேவா? இந்த லாஜிக் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பாக்ஸ் மெத்தட் அடாப்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் சிம்பிளா இந்த ஃபார்முலாவே படிச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நான் ஏன் இந்த பாக்ஸ் மெத்தட் சொல்றேன் அப்படின்னா, ஓவராலா நீங்க ஒரே மெத்தட் ஃபுல்லா லாஜிக் புரிஞ்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்க ஜிஎஸ், தமிழ், இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். இதுல மேக்ஸ்லயும் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கும். மேக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன் த ஃப்ளோல நீங்க கொஸ்டின் வாசிச்சுட்டு லாஜிக்கா அப்படியே அப்ளை பண்ணிட்டே போகலாம். ஒரு 4-5 ஃபார்முலா மட்டும் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அதனாலதான் சொல்றது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷனுக்கு லாஸ்ட் கொஸ்டின் இதோட முடிச்சுக்கலாமா? ஸோ டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் மேலே இருந்துச்சு. ஸோ செஷன் லென்த்தியாக போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 13th கொஸ்டினோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு. In a medical transaction 17 times the cost price is equal to 8 times the sum of cost price and selling price. What is the gain or loss percentage? ஒரு மருத்துவ பரிவர்த்தனையில் 17 மடங்கு விலை என்பது அப்படின்னு இருக்கு. ஸோ 17 மடங்கு அடக்க விலை என்பது அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 17 டைம்ஸ் த காஸ்ட் பிரைஸ். ஸோ 17 முறை அல்லது 17 மடங்கு அடக்க விலை என்பது செலவு விலை மற்றும் விற்பனை விலையின் கூட்டுத்தொகையின் 8 மடங்குக்கு சமம் அப்படின்னு இருக்கு. ஸோ சம் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ். ஸோ இது எதுக்கு சமம் அப்படின்னா 8 மடங்கு எதுக்கு? சம் ஆஃப் கூடுதல். இதோட கூடுதல் காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங் பிரைஸுக்குமான கூடுதலுக்கு சமம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபைண்ட் த கெயின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க நார்மலா இது ஒண்ணுதான் கிவன் டேட்டா. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். இப்போ இந்த 8 என்ன பண்ணலாம், உள்ள இது ரெண்டுத்துக்கும் எடுத்துட்டு போகலாமா? ஸோ எடுத்துட்டு போனா 8 காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 8 செல்லிங் பிரைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 17 காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 8 காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 8 இன்ட்டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு இருக்கும். எனக்கு இங்க என்னது, இங்க காஸ்ட் பிரைஸ், இங்க காஸ்ட் பிரைஸ் டேர்ம். ஸோ அப்போ குரூப் பண்ண போறோம். ஒரே வேரியபிள் இருக்குத குரூப் பண்ண போறோம். இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் இருக்கு, இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் இருக்கு. இந்த காஸ்ட் பிரைஸ் இந்த சைடு எடுத்துட்டு வரோம்னா இங்க இந்த சைடு பிளஸ்ல இருக்கு. அப்ப இந்த சைடு வரப்போ மைனஸ்ல வரும். அப்ப 17 காஸ்ட் பிரைஸ் மைனஸ் 8 காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் செல்லிங் பிரைஸ். 17 மைனஸ் 8னா நமக்கு என்ன வந்துடும், 9. அப்போ 9 காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 8 செல்லிங் பிரைஸ். அப்புறம் இந்த காஸ்ட் பிரைஸ் அந்த சைடு எடுத்துட்டு போனா செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 9/8ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ 9/8. அப்போ நேரடியாக தானே ஈக்குவேட் பண்ணுவோம். செல்லிங் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் 9 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் 8 ரூபா. அப்போ இது என்னது, எனக்கு ப்ராஃபிட்டு. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்னது, எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, 1 ரூபா டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னது 8. அப்போ 8 100/8 அப்படின்னு கிடைச்சிரும். 100/8 அப்படின்னு போட்டால் என்னது, 1ல் 8 மிச்சம் 2 20ன்னு இருக்கு. ஸோ 2ல் எனக்கு என்னது 16 மிச்சம் 4ன்னு இருக்கும். ஸோ 12 4/8. இதை நான் வந்து 4ஆம் வாய்ப்பால் அடிச்சா 12 1/2 12.5% ப்ராஃபிட்டு கெயின் அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடத்தின கான்செப்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கொஸ்டினும் ஒரு டைப்ல பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஏதாவது கொஸ்டின் புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கமெண்ட் செக்ஷன்லயே உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டினியூ பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத என் கூடவே செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.